எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பால் மாஃபியோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் கேம் தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் பிரின்சிபலை பால் மாஃபி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ பேசிக்கா இந்த இடத்துல வந்து நார்மல் கிங்ஸ் பான் ஓப்பனிங், நைட் கம்ஸ் அவுட் அண்ட் பான் புஷ். சோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஓப்பனிங். அண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாவே பாத்தீங்க அப்படின்னா மாஃபியோட ஒரு ட்ரேட்மார்க் அட்டாக் இது. ஓப்பனிங்ல நார்மலா பிஷப்பை டெவலப் பண்றது, ஆப்போனன்ட் நைட்டை கொண்டு வந்து அப்படின்றது இல்லாம இவர் அக்ரெசிவான ஒரு சில மூவ்ஸ் எல்லாம் பிளே பண்ணுவாரு. அண்ட் பிஷப் கம்ஸ் அவுட். இந்த இடத்துல வந்து நைட்டை பின் பண்றாங்க. அண்ட் பான் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் லெவல்ல பாத்தீங்கன்னா பான் மாஃபிக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். பான் டேக்ஸ் அண்ட் பிஷப் கம்ஸ் அவுட். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாவே வந்து இந்த வீக்கர் ஸ்கொயர் அட்டாக் பண்றாரு. ஆப்போனன்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த பீஸுமே வந்து பெரிய அளவுல ஒரு டெவலப்மெண்ட் இல்ல. அண்ட் மாஃபிக்கு இங்க காசல் பண்றதுக்கும் ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்காரு. நைட் கம்ஸ் அவுட் அண்ட் தென் சூப்பரா இந்த இடத்த வந்து அட்டாக் பண்ண முடியல அப்படின்றதுனால இந்த டைகர்னல கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. அண்ட் குயின் வச்சு பானை சப்போர்ட் பண்றாங்க. நைட் கம்ஸ் அவுட் அண்ட் தென் பான். சோ இந்த இடத்துல வந்து இந்த பானை புஷ் பண்ணி பேசிக்கா வந்து இந்த பேட்டரிய பின்னாடி தரணும் அப்படின்னு ஆப்போனன்ட் பிளான் பண்றாங்க. அண்ட் தென் பிஷப் கம்ஸ் அவுட். இந்த இடத்துல வந்து நைட்டை குயினோட பின் பண்றாரு. அண்ட் பான் புஷ் நம்ம சொன்ன மாதிரியே. பட் ஆப்வியஸா நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நைட் இங்க பின்னாடி எடுத்துட்டு போவாங்க. பட் இந்த இடத்துல தான் மாஃபி வந்து அவரோட யூனிக்கான ஒரு டேலண்ட் நம்ம கிட்ட காட்டுறாரு. நைட் டேக்ஸ் அண்ட் தென் பான் டேக்ஸ். சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குயின் அண்ட் நைட் வந்து ஓரளவு ஒரே டயகனல்ல பின் ஆயிருக்கு. இந்த சைட் காஸ்லிங் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கிங் லாக் ஆயிடும். இதுதான் மாஃபியோட பிளான். அண்ட் தென் செக் கொடுக்குறாரு. சோ ஆப்வியஸா நான் சொன்ன மாதிரி இங்க கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த செக்கை வச்சாருன்னா ஆல்மோஸ்ட் கேம் ஓவர். சோ நைட் கம்ஸ் அவுட் அண்ட் இந்த இடத்துல காஸ்லிங் பண்ணி சூப்பரா இந்த நைட்டை பின் பண்ணி அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு. அண்ட் தென் ரூக் கம்ஸ். சோ இந்த இடத்துல வந்து குவீனை இங்க போட்டோம் அப்படின்னாலே ஆப்வியஸா இது ஒரு வின்னிங் பொசிஷன் தான். பட் மாஃபி வந்து ஸ்ட்ரைட்டாவே ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்றாரு ஒரு நைட்டுக்காக. அண்ட் தென் ரூக் டேக்ஸ். இப்ப இந்த ரூக்கை கொண்டு வந்து மறுபடியும் பின் பண்றாரு. குயின் பேசிக்கா இந்த பின்னை விட்டு வெளியே போறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரை பண்றாங்க, ஓரளவு பொசிஷனை சேவ் பண்ணலாம் அப்படின்னு. சோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாவே பிஷப் கேப்சர்ஸ். சோ ஆப்வியஸா வந்து வேற ஆப்ஷன் இல்ல, கேப்சர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நைட் கேப்சர்ஸ். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு இந்த அட்டாக் வந்து ஆப்போனன்ட் ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். இதுதான் வந்து மாஃபியோட ஃபைனல் டச். சோ இந்த மூவ் அப்புறம் ஆப்போனன்ட் ரிசைன் பண்ணிட்டாங்க. என்ன மூவ் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டு திங்க் ஆகும். சோ இந்த இடத்துல மார்ஃபி பிளே பண்ண மூவ் வந்து குயின் டு ஹியர் செக். சோ ஆப்வியஸா வந்து கேப்சர் பண்ணி தான் ஆகணும், இல்ல அப்படின்னா இது மேக். சோ ஆப்போனன்ட் கேப்சர் பண்றாங்க. அண்ட் தென் ரூக் டு ஹியர் இஸ் a solid second mate.